நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், இன்னமும் கூட தென் மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பாத ஒரு சூழல்ல இன்றைய தினமும் தென் மாவட்டங்களில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின் முக்கிய அம்சங்கள் என்ன? நேற்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியானது இன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளுக்கு திரும்பியிருக்கிறது. இந்த நிலையில தென் தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கை என்பது இந்த மாவட்டங்களில் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை முதல் மழையின் தாக்கம் என்பது படிப்படியாக குறையும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 அல்லது 31 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 அல்லது 24 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல 23 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்துல 21 சென்டிமீட்டரும் மழை பொழிவு என்பது இருந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி தாய்மான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.